எல்லோருக்கும் வணக்கம். தொடர்ந்து 4 வாரங்களாக உயர்ந்த இந்திய பங்குச்சந்தை லாஸ்ட் வீக் ஃபால் ஆயிருக்கு. இதுக்கு முக்கியமான காரணம் யூஎஸோடைய ஃபெட்டு இன்ட்ரெஸ்ட் ரேட்டை குறைச்சிருந்தாங்க. பட் குறைச்ச போதிலும் ஒரு ஹிண்ட் கொடுத்துருந்தாங்க. அதாவது இந்த வருஷத்தில் இதுதான் லாஸ்ட்டாக இன்ட்ரெஸ்ட் ரேட்டை குறைப்பாக இருக்கும். ஸோ இன்வெஸ்டர்ஸ் மார்க்கெட் எப்போதுமே உச்சத்தில் இருக்கும்போது அதை ஒரு ஹிண்ட்டாக எடுத்து ப்ராஃபிட் புக் பண்ணியிருந்தாங்க. இதுக்கு அடுத்து முக்கியமாக ஒரு நெகட்டிவ் இம்பேக்ட் அப்படின்னா யூஎஸ் இந்தியாவுடைய ஃபார்மா செக்டாருக்கு 100% டேரிஃப் விதிச்சிருந்தாங்க. ஸோ ஃபார்மா செக்டார் ஸ்ட்ராங்கான ஒரு ப்ராஃபிட் புக்கிங் நடந்திருக்கு. பாசிட்டிவான ஒரு விஷயம் அப்படின்னா ஃபாரின் இன்வெஸ்டர்ஸ் இந்தியாவுடைய பப்ளிக் செக்டார் பேங்க்கில் இதுக்கு முன்னாடி 20% வரைக்கும் தான் மேக்ஸிமம் ஹோல்டிங்கு. இப்போ 49% வரைக்கும் ஃபாரின் இன்வெஸ்டர்ஸ் ஹோல்ட் பண்ணலாம் அப்படிங்கிற ஒரு அனௌன்ஸ்மெண்ட் கொடுத்துருந்தாங்க. தொடர்ந்து இந்திய பங்குச்சந்தையில் பப்ளிக் செக்டார் பேங்க்ஸ் ஸ்ட்ராங்காக ரைஸ் ஆகிருக்கு. லாஸ்ட் வீக்கு பப்ளிக் செக்டார் பேங்க், மெட்டல்ஸ், ஆயில் அண்ட் எனர்ஜி இந்த ஸ்டாக்ஸ் தான் ஸ்ட்ராங்காக ரைஸ் ஆகிருக்கு. நம்ம லாஸ்ட் வீக் என்ன சொன்னோம், ஆயில் அண்ட் கேஸ் ரிலேட்டடான கம்பெனிஸ் குவார்ட்டர்லி ரிசல்ட்ஸ் நல்லா இருக்குது. ஸோ இந்த செக்டார் துறை சார்ந்த பங்குகள் நல்லா இருக்கும். இதுக்கு அடுத்து வேர்ல்டு லெவலில் மெட்டல் செக்டாரும் ஸ்ட்ராங்கான ஒரு அப் ட்ரெண்டில் இருக்குது. அண்ட் பிஎஸ்யூ பேங்க்ஸ் இந்த செக்டாரை தவிர ரிமைனிங் இருக்கக்கூடிய பெரும்பாலான செக்டார்ஸில் எல்லாமே ப்ராஃபிட் புக்கிங் நடந்திருக்கு. ஓவராலாக இந்திய பங்குச்சந்தை லாஸ்ட் வீக் ஒரு சரிவோட முடிவடைஞ்சிருக்கு. டெக்னிக்கலாக நிஃப்டி, பேங்க் நிஃப்டி, சென்செக்ஸோடைய சப்போர்ட் ரெசிஸ்டன்ஸ் என்ன, அதனுடைய ட்ரெண்டு எப்படி இருக்குது, அண்ட் செக்டார் வைஸாக எந்த செக்டார் இன்னும் செல்லிங் ப்ரெஷரில் இருக்குது அப்படிங்கிறத பார்ப்போம். Let's see. ஃபஸ்ட்டு நிஃப்டியை நம்ம டெக்னிக்கலாக பார்ப்போம். எப்போதுமே டெக்னிக்கல் கரெக்டாக தெரிஞ்சது அப்படின்னா மட்டுமே மார்க்கெட்டுடைய இந்த ஃப்ளக்சுவேஷனில் நம்மளால் தைரியமாக இருக்க முடியும். இல்லைன்னா ஏற்ற இறக்கங்களில் ஒரு 100 பாயிண்ட் கிடைக்க வேண்டிய இடத்துல வெறும் 5 பாயிண்ட் ப்ராஃபிட் புக் பண்ணிட்டு நம்ம வெளியே வந்திருப்போம். பட் ஆனால் அதுக்கு அடுத்து 100 பாயிண்ட் மார்க்கெட் போகும். ஸோ ஓவரால் மார்க்கெட்டை பொறுத்தளவுக்கு டெக்னிக்கலாக பார்த்தீங்கன்னா ஆல் டைம் ஹைல தான் ட்ரேட் ஆகிட்டு இருக்கு. ஆல்மோஸ்ட் 26,200 ஒரு ஆல் டைம் ஹை ரெசிஸ்டன்ஸ். ஓகே, ஆல்மோஸ்ட் இந்த ரெசிஸ்டன்ஸில் தான் ட்ரேட் ஆகிட்டு இருக்கு. இப்போ மார்க்கெட்டோடைய ஸ்ட்ரக்சர் லாஸ்ட் வீக்கே நம்ம பார்த்தோம். லைக் ஒரு கப் அண்ட் ஹேண்டில் மாதிரி இருக்குதா, இந்த இடத்துல ஒரு ஆல் டைம் ஹை ரெசிஸ்டன்ஸ் ஜோனில் லைக் இந்த மாதிரியான ஒரு இதில் இருக்குது. ஒரு கப்பு, அதனுடைய அந்த ஹேண்டில் சாஸ் மாதிரி இருக்குதா. ஸோ டெஃபினட்டாக இதுக்கு அடுத்து ஒரு ஸ்ட்ராங் பிரேக் அவுட் 26,300 இந்த ரேஞ்சில் ஒரு வீக்லி கேண்டில் க்ளோஸ் ஆயிடுச்சு அப்படின்னாலே கண்டிப்பாக ஒரு பிரேக் அவுட் ஆகும். இந்த இடத்துல ட்ரிபிள் டாப் ஜோன் இருக்கிறதுனால மார்க்கெட் இந்த மாதிரி ஈஸியாக கரெக்ஷன் ஆகும். ட்ரிபிள் டாப் ஜோனில் இருக்கிறதுனால ஈஸியாக கரெக்ஷன் ஆகும். இப்போ இது கரெக்ஷன் ஆக போகுது அப்படிங்கிறத எப்படி நம்ம டெஃபினட்டாக தெரிஞ்சுக்கலாம்? ஹவர்லி ட்ரெண்டை நம்ம ஃபாலோ பண்ணணும். ஹவர்லி ட்ரெண்டில் நம்ம லாஸ்ட் வீக் ஸ்டெப் பை ஸ்டெப்பாக கிளியராக பார்த்தோம். சரி, ஃபஸ்ட்டு பாயிண்ட்டு மார்க்கெட் டபுள் டாப் ஜோனில் இருக்குது, இந்த இதில் இருக்குது. ரெண்டாவது, இங்கே இருந்து ரைஸ் ஆனது எப்படி ரைஸ் ஆகுது, ஒரு ஃபால், 4 கேண்டில் ஃபால் ஆகுது. இப்போ நான் வச்சுருக்கிறது 1 ஹவரில் 4 கேண்டில் ஃபால் ஆகுது, அகெயின் 4 கேண்டில் ரைஸ், அகெயின் ஃபால், அகெயின் ரைஸ். இந்த மாதிரி ஸ்ட்ரக்சரில் தான் ஃபால் ஆகுது. இப்போ இந்த இடத்துல கனெக்ட் பண்ணி பாருங்க. ஸோ கரெக்டாக இந்த ரெசிஸ்டன்ஸில் டபுள் டாப்பும் வருது, மார்க்கெட்டுடைய ஸ்ட்ரக்சரும் சைட்வேஸ் மார்க்கெட்டாக ட்ரேட் ஆகுது. இப்போ இந்த இடத்துல பாருங்க, இந்த சேனலும் பிரேக் அவுட் ஆயிருக்கா. இப்போ இந்த சேனல் பிரேக் அவுட் ஆனால் அடுத்து எங்கே நிற்கும், இந்த சப்போர்ட்டில் தான் நிற்கும். இப்போ இந்த சப்போர்ட்டும் கிளியராக பிரேக் அவுட் ஆயிருக்கு. ஓகே, ஸோ மார்க்கெட் டெஃபினட்டாக இதுக்கு அடுத்து பார்த்தீங்கன்னாக்க இன்னும் மார்க்கெட் கீழே ஃபால் ஆகிறதுக்கு தான் பாசிபிலிட்டிஸ் இருக்குது. ஸோ இது ஒரு சைட்வேஸ் மார்க்கெட்டாக இருந்தால் கூட ப்ரீவியஸாக இருக்கக்கூடிய இந்த ரேஞ்ச், இந்த ரீஜன், அதாவது 25,800க்கு பிலோவில் இன்கேஸ் மார்க்கெட் ஒரு கேப் அப்பே ஓப்பன் ஆனால் கூட இந்த ரீஜன் 25,800 to 850 இந்த ரீஜனுக்கு பிலோவில் அண்டர் தி செல்லிங் ப்ரெஷர் தான். அப்போ இந்த வாரம் நெக்ஸ்ட் சப்போர்ட்டுங்கிறது 25,625 இந்த லெவல் வரைக்குமே அப்சைடு போகிறேன். ஏன்னா ப்ரீவியஸாக இந்த மாதிரி ஸ்ட்ரக்சர் எப்போதுமே ஒரு டபுள் டாப் ஜோன்ல இருந்து
மார்க்கெட் வந்து இந்த ட்ரெண்ட் பிரேக் அவுட் ஆயிடுச்சுன்னு வச்சுக்கோங்களேன், லைக் வந்து ஒரு ட்ரையாங்கிள் மாதிரி பிரேக் அவுட் ஆயிடுச்சுன்னு வச்சுக்கோங்களேன், அடுத்து எங்கே வந்து நிற்கும்னா அடுத்த சப்போர்ட் இங்கே வந்து நிற்கும். ஸோ அந்த சப்போர்ட்டும் பிரேக் அவுட் ஆகிருக்கு பாருங்கள். 25,718 தான் ப்ரீவியஸ் லோ, அதுவும் பிரேக் அவுட் ஆகி தான் க்ளோஸ் ஆகிருக்கு. அப்போ செல்லிங் ப்ரெஷரில் தான் இருக்குது. இன்டர்நேஷ்னல் மார்க்கெட்டில் எஸ்ஜிஎஸ் நிஃப்டி இப்போ வரைக்குமே 96 பாயிண்ட்ஸ் வந்து டவுனில் ட்ரேட் ஆகுது. ஸோ டெஃபினட்டாக அடுத்த வாரமும் இந்த செல்லிங் ப்ரெஷர் ஃபர்தராக ஃபால் ஆகிறதுக்கு பாசிபிலிட்டிஸ் இருக்குது. இன்ஃபேக்ட் ஃப்ரைடே மார்க்கெட்டை பொறுத்தளவுக்கு மார்க்கெட் ஓப்பன் ஆன உடனே அப்படியே ஜம்ப் ஆச்சு, ராக்கெட் ஸ்பீடில் வந்து ரைஸ் ஆச்சு. நிஃப்டி சென்செக்ஸு ரைஸ் ஆகிட்டுருக்கு. அப்படியே ரைஸ் ஆகிட்டு இருக்கும்போது நம்ம டெலிகிராம் சேனலில் கிளியராக மென்ஷன் பண்ணியிருந்தேன், மார்க்கெட் அண்டர் தி டவுன் ட்ரெண்டில் தான் இருக்குது, சைட்வேஸ் டவுன் ட்ரெண்டில் தான் இருக்குது அப்படிங்கிறத மென்ஷன் பண்ணியிருந்தேன். நம்ம டெலிகிராம் சேனலில் சப்போர்ட் ரெசிஸ்டன்ஸ் வந்து ட்ரெண்ட் அப்டேட் வந்து போஸ்ட் பண்ணுவோம். இது கம்ப்ளீட்லி ஃப்ரீ தான். ஃபைன். நெக்ஸ்ட்டு எப்படி ஒரு கப் அண்ட் ஹேண்டில் பொசிஷனில் ஆல் டைம் ஹையில் கப் அண்ட் ஹேண்டில் பொசிஷனில் ரெசிஸ்டன்ஸில் நெக்ஸ்ட்டு பேங்க் நிஃப்டி வந்து பார்ப்போம். நிஃப்டி எப்படி ஆல் டைம் ஹையில் ஒரு கப் அண்ட் ஹேண்டில் ஃபார்மேஷனில் ட்ரிபிள் டாப் ரீஜனில் ட்ரேட் ஆகுது நிஃப்டி. இதே போல் பேங்க் நிஃப்டியை பொசிஷனலாக எடுத்து பார்த்தீங்கன்னா ஓவர் வேல்யூவில் தான் ட்ரேட் ஆகுது. இப்போ இந்த டாப் டு டாப் வீக்லியில் கனெக்ட் பண்ணி பாருங்க, கரெக்டாக இந்த ரெசிஸ்டன்ஸ் டு ரெசிஸ்டன்ஸ் கனெக்ட் பண்ணி பார்த்தீங்கன்னா இந்த ரீஜனில் ட்ரேட் ஆகுதா, இந்த ரெசிஸ்டன்ட் ரீஜனில் ட்ரேட் ஆகுதா. ஏன்னா ஒவ்வொரு டைமும் இந்த ட்ரெண்ட் லைனுடைய ரெசிஸ்டன்ஸை டச் பண்ணும்போது மார்க்கெட் வந்து டிராஸ்டிக்காக ஃபால் ஆகுது. இப்போ இந்த இடத்துல பாருங்க, இந்த ட்ரெண்ட் லைன் இங்கேருந்து வரக்கூடிய இந்த ட்ரெண்ட் லைனை டச் பண்ணும்போது மார்க்கெட் ஃபால் ஆயிருக்கா. இப்போ இதே ரீஜனில் திருப்பியும் வரும்போது இந்த இடத்துல இன்வெஸ்டர்ஸ் ப்ராஃபிட் புக் பண்ணுறாங்க. ஓகே, ஸோ இந்த ரீஜன் அதாவது 58,700லேருந்து 58,800ங்கிறது வந்து பொசிஷனலாக ரெசிஸ்டன்ட் ரீஜன், ஓவர் வேல்யூ ரீஜன். ஸோ இந்த இடத்துல ப்ராஃபிட் புக்கிங் நடக்கும். மார்க்கெட் கரெக்ஷன் ஆக போகுது அப்படிங்கிறத நம்ம இன்னுமே டைம் ஃப்ரேமை ரெடியூஸ் பண்ணி கண்டுபிடிக்க முடியும். சரி, டைம் ஃப்ரேமில் ஹவர்லியில் பார்த்தீங்கன்னா இந்த இடத்துல டபுள் டாப் ஜோன் இருக்குதா. ஸோ இதுவுமே கிளியராக மார்க்கெட் வந்து பிரேக் அவுட் ஆயிருக்கு. இங்கேருந்து ரைஸ் ஆகிறத இங்கேருந்து லாஸ்ட் வீக் ஃபுல்லாகவே இந்த ட்ரெண்டை ஃபாலோ பண்ணி தான் மார்க்கெட் ரைஸ் ஆச்சு. ஸோ கரெக்டாக இந்த சப்போர்ட் எடுத்து கிட்டத்தட்ட 4 to 5 கேண்டில்ஸ் இதில் சஸ்டெயின் ஆகி அகைன் பிரேக் அவுட் ஆயிருக்கு. இந்த மாதிரி பிரேக் அவுட் வந்து நெக்ஸ்ட் எங்கே வந்து நிற்கணும், ப்ரீவியஸாக இருக்கக்கூடிய இந்த லோ. இந்த இடத்துல பாருங்க, நமக்கு இங்கே ப்ரீவியஸாக இந்த இடத்துல இங்கேயும் சப்போர்ட் எடுத்திருக்கு, இதே சப்போர்ட் இந்த இடத்துலையும் எடுத்து மார்க்கெட் மேலே ரைஸ் ஆயிருக்கு. ஸோ இன்கேஸ் கீழே ஃபால் ஆகும்போது ஃபர்ஸ்ட் சப்போர்ட் ட்ரிபிள் பாட்டமாக இருக்கும். இப்போ 57,480 57,490ங்கிறது வந்து ஒரு குரூஷியல் சப்போர்ட்டாக இருக்கும். ஸோ பேங்க் நிஃப்டி வந்து இன்னைக்கு நிஃப்டி இறங்கின அளவுக்கு பேங்க் நிஃப்டி இந்த வாரம் வந்து இறங்குறதுக்கு பாசிபிலிட்டிஸ் கொஞ்சம் கம்மி தான். பட் நிஃப்டி சென்செக்ஸ் தான் செல்லிங் ப்ரெஷர் அதிகமாக இருக்குது. ஏன்னா ஆல்ரெடி இந்த ப்ரீவியஸ் லோவையும் பிரேக் பண்ணி நிஃப்டி க்ளோஸ் ஆகிருக்குது. அப்போ பேங்க் நிஃப்டியை விட நிஃப்டி தான் செல்லிங் ப்ரெஷர் அதிகம். பேங்க் நிஃப்டியை பொறுத்தளவுக்கு 57,490ங்கிறது இம்மீடியட் சப்போர்ட்டாக இருக்கும். இதை பிரேக் பண்ணும்போது ஃபர்தராக 57,110 வரைக்கும் நெக்ஸ்ட் சப்போர்ட் வந்து இருக்கலாம் இந்த வாரத்தை பொறுத்தளவுக்கு. ஸோ ஒவ்வொரு சப்போர்ட் ரெசிஸ்டன்ஸு ட்ரெண்ட் அப்டேட் பண்ணிட்டு தான் மார்க்கெட்டை வந்து நம்ம என்டர் பண்ணணும். நெக்ஸ்ட் சென்செக்ஸ் வந்து பார்ப்போம். நெக்ஸ்ட் சென்செக்ஸ் பார்ப்போம். சென்செக்ஸும் நிஃப்டியும் ஆல்மோஸ்ட் ஒரே மாதிரி தான் ட்ரேட் ஆகுது. சென்செக்ஸை பொறுத்தளவுக்கு சேம் இந்த ட்ரெண்ட் வந்து இந்த சேனல் வந்து பிரேக் அவுட் ஆயிருக்கு. டெக்னிக்கலாக கிளியர் பிரேக் அவுட். ப்ரீவியஸாக இருக்கக்கூடிய இந்த சப்போர்ட்டையும் ஆல்ரெடி மார்க்கெட் வந்து பிரேக் அவுட் ஆயிருக்கு. ஸோ ஃபர்தராக மார்க்கெட் இன்னும் டவுன் ஆகிறதுக்கு தான் பாசிபிலிட்டிஸ் அதிகம். 83,460 வரைக்குமே நெக்ஸ்ட் சப்போர்ட் வந்து இருக்குது. இன்கேஸ் மார்க்கெட் மேலே ரைஸ் ஆனால் கூட இந்த ரெசிஸ்டன்ஸையும் பிரேக் பண்ணால் கூட இங்கே இருக்கு பாருங்க, இந்த ட்ரெண்டு சேனல் இருக்கு. ஸோ இந்த ட்ரெண்டு நமக்கு ரெசிஸ்டன்ஸாக ஆக்ட் ஆகும். ஏன்னா ஓவராலாக மார்க்கெட் வந்து மேஜராக பிரேக் ஆனது இந்த சேனலை தான் பிரேக் அவுட் பண்ணியிருக்கு இந்த இடத்துல. ஸோ இந்த சேனலையும் பிரேக் பண்ணியிருக்குது, இந்த சப்போர்ட்டையும் பிரேக் பண்ணியிருக்குது. அப்போது டெஃபினட்டாக அண்டர் தி செல்லிங் ப்ரெஷர் தான். அப்சைடில் 84,200 வரைக்குமே அண்டர் தி செல்லிங் ப்ரெஷர் ரெசிஸ்டன்ஸாக இருக்கும். டவுன் சைட் சப்போர்ட்டுங்கிறது 83,000
650ங்கிறது வந்து ஃபர்ஸ்ட் சப்போர்ட்டாகவும் 83,460ங்கிறது செகண்ட் சப்போர்ட்டாகவும் இருக்கும். இந்த வாரம் ட்ரெண்டை வந்து போட்டு பாருங்க. ஏன்னா இங்கிருந்து டவுன் ஆகக்கூடிய இந்த ட்ரெண்டை ஃபர்ஸ்ட் இமீடியட்டாக போட்டு வைங்க. இங்கிருந்து டவுன் ஆகுது பார்த்தீங்களா? ஸோ இன்கேஸ் மார்க்கெட் மேலே ரைஸ் ஆகும்போது இந்த டாப் டு டாப் வந்து கனெக்ட் பண்ணி பாருங்க. கரெக்டாக இந்த ரெசிஸ்டன்ஸ்லேருந்து மார்க்கெட் திரும்பும். அதே நேரம் சப்போர்ட்டுங்கிறது 83,650 83,460. ஓகே, இந்த ரெண்டு சப்போர்ட் லெவலையும் போட்டு வைங்க. மார்க்கெட் எப்படி ரியாக்ஷன் ஆகுது அப்படிங்கிறத பார்க்கலாம். செக்டார் வைஸ்ன்னு பார்க்கும்போது அதிகமாக செல்லிங் ப்ரெஷரில் இருக்கக்கூடிய செக்டாரில் ஃபஸ்ட்டு ஃபார்மா செக்டார் கரெக்டாக இந்த ரெசிஸ்டன்ஸ், இந்த ஆல் டைம் ஹையில் கரெக்டாக இந்த ரெசிஸ்டன்ஸ் ஜோனில் மார்க்கெட் வந்து ஒரு பியரிஷ் கேண்டில் வந்து ஃபார்ம் ஆயிருக்கு. ஒன்று. ரெண்டாவது வந்து ஃபினான்ஷியல் செக்டாரில் டபுள் டாப் ஜோனில் மார்க்கெட் வந்து ட்ரேட் ஆகுது. இதுலேயுமே ஒரு ஸ்ட்ராங்கான செல்லிங் ப்ரெஷரில் வந்து ட்ரேட் ஆகுது ஃபினான்ஷியல் ஸ்டாக்ஸ். தேர்ட் வந்து எஃப்எம்சிஜி. எஃப்எம்சிஜிலையுமே கரெக்டாக இதே போல் ஃபார்மா எப்படி ட்ரேட் ஆகுதோ அதே போல் எஃப்எம்சிஜிலையும் கரெக்டாக ரெசிஸ்டன்ஸில் மார்க்கெட் வந்து பேரிஷ் இந்த பிரேக் அவுட்டுக்கு பிலோவில் தான் வந்து க்ளோஸ் ஆகிருக்கு. ஸோ இதுவுமே ஒரு சைட்வேஸ் டவுன் ட்ரெண்ட் ஆகிறதுக்கு பாசிபிலிட்டிஸ் இருக்குது. பட் இதில் அதிகமான செல்லிங் ப்ரெஷரில் இருக்கிறது வந்து ஃபார்மா செக்டர் தான். நீங்கள் செக்டார் வைஸ் பங்குகளில் பார்த்தீங்கன்னா அதிகமாக ஹெல்த் கேர் செக்டாரில் ஃபார்ம் ஆயிருக்கு. ஆரோ ஃபார்மா, லாரஸ் லேப், டிவிஸ் லேப், கிளென்மார்க் ஃபார்மா, பயோகான், ஸோ லூபின், சன் ஃபார்மா, இந்த மாதிரி ஃபார்மா ரிலேட்டடான ஸ்டாக்ஸ் வந்து அதிகமான செல்லிங் ப்ரெஷரில் இருக்குது. இதுக்கு அடுத்து ஆட்டோமொபைல் செக்டார். ஸோ ஆட்டோமொபைல் செக்டார்லேயும் அதிகமான ஈச்சர் மோட்டார், மாருதி, ஹீரோ மோட்டார் கார்பரேஷன், பஜாஜ் ஆட்டோ, எம்ஆர்எஃப் இதில் எல்லாமே வந்து ப்ராஃபிட் புக்கிங் வந்து நடந்திருக்கு. ஓகே, இதுக்கு அடுத்து எஃப்எம்சிஜி செக்டார்லையும் செல்லிங் ப்ரெஷரில் தான் இருக்குது. இதில் வந்து ஸ்ட்ராங்காக பாசிட்டிவில் இப்போ வரைக்கும் இருக்கிறது ஒன்று வந்து பிஎஸ்யூ பேங்க்ஸ். மார்க்கெட் டவுனில் இருக்கும்போதும் ஆல் டைம் ஹையை நோக்கி ட்ரேட் ஆகிட்டு இருக்கு. லாஸ்ட் வீக் வந்து ஒரு ரெக்கார்டு ஹையில் தான் முடிஞ்சிருக்கு. இன்ஃபேக்ட் முடிஞ்சால் கூட டபுள் டாப் ஜோனில் தான் பிஎஸ்யூ பேங்க்கும் ட்ரேட் ஆகுது. இதில் பிஎஸ்யூ பேங்க்ஸ்ன்னு பார்க்கும்போது கனரா பேங்க், பேங்க் ஆஃப் பரோடா, எஸ்பிஐ இதெல்லாம் கிளியராக அப் ட்ரெண்டாக இருக்குது. இன்னுமே ரைஸ் ஆகிறதுக்கு தான் பாசிபிலிட்டிஸ் இருக்குது. இன்ஃபேக்ட் எஸ்பிஐ வந்து 975ங்கிறது நெக்ஸ்ட் ரெசிஸ்டன்ஸாக இருக்கும். ஸோ அது வரைக்குமே ஸ்ட்ராங்கான அப் ட்ரெண்டாக தான் இருக்குது. பட் ரைட் நோ ஒரு டபுள் டாப் ரீஜனில் ட்ரேட் ஆகுது. கனரா பேங்க், பேங்க் ஆஃப் பரோடா இது எல்லாமே வந்து ஆல் டைம் ஹையில் டபுள் டாப் ஜோனில் இருந்து ட்ரேட் ஆகிட்டு இருக்கு. ஒரு ப்ராஃபிட் புக்கிங் வந்துட்டு திருப்பி கூட அப்சைடு வந்து ரைஸ் ஆகலாம். இதுக்கு அடுத்து மெட்டல் செக்டார் தான் இந்த இடத்துல கொஞ்சம் கவனிக்கணும். ஏன்னா மெட்டல் செக்டார் டாப் டு டாப் வந்து போட்டு பாருங்க. கரெக்டாக இந்த ரெசிஸ்டன்ஸில் இருக்குல்ல, இப்போ இதுக்கும் கனெக்ட் பண்ணீங்கன்னா கரெக்டாக இந்த ஜோனில் வந்து மார்க்கெட் வந்து க்ளோசிங் வந்து பாருங்க பிலோவில் வந்து க்ளோஸ் ஆயிருக்கா. ஸோ மெட்டல் செக்டாரும் இந்த வாரம் கீழே ஃபால் ஆகிறதுக்கு பாசிபிலிட்டிஸ் இருக்குது. மெட்டல் செக்டார்லையும் ஒரு கரெக்ஷன் வந்து ஏற்படுறதுக்கு வாய்ப்பு இருக்குது. இந்த இடத்துல தொடர்ந்து ரைஸ் ஆகிட்டு இருக்கக்கூடிய மெட்டல் ஸ்டாக்ஸ் லைக் வந்து ஹிண்டால்கோ இந்த மாதிரி நிறைய மெட்டல் ஸ்டாக்ஸில் இந்த இடத்துல ஃப்ரெஷ்ஷாக வந்து லாங் எடுக்கிறத விட இன்னும் கொஞ்சம் கீழே ஃபால் ஆகும்போது லாங் எடுக்கலாம். பொசிஷனலாக ஃப்ரெஷ்ஷாக வந்து பை பண்ணலாம். இதுக்கு அடுத்து ஆயில் அண்ட் கேஸ் செக்டார் வந்து தொடர்ந்து அப்சைடில் தான் ரைஸ் ஆகிட்டு இருக்கு. ஸோ அது இண்டிவிஜுவல் ஸ்டாக்ஸில் வந்து பிரேக் அவுட் ஆகுதான்னு பாருங்கள். ஐஓசி, ஹிந்துஸ்தான் பெட்ரோல், ஸோ இந்த மாதிரி ஸ்டாக்ஸ்லாம் நோட் பண்ணி பாருங்கள். நெக்ஸ்ட்டு கமாடிட்டி மார்க்கெட்டில் கோல்டு அண்ட் க்ரூட் ஆயிலை பற்றி பார்க்கலாம். மார்க்கெட் வந்து இந்த உச்சத்திலிருந்து இது வரைக்கும் ஃபால் ஆனதுக்கு முக்கியமான காரணம் யூஎஸ் சைனாவுடைய பேச்சுவார்த்தை, யூஎஸ் சைனாவுடைய டீல், இந்தியா யூஎஸ் உடைய இந்த டீல் இது எல்லாமே ப்ராக்ரஸிவ்ல இருந்ததுனால தான் இவ்வளோ தூரம் வந்து ஃபால் ஆயிருக்கு. பிகாஸ் யூஎஸ் டாலர் வந்து ஸ்ட்ரென்த் ஆகி ஆல் டைம் ஹைல வந்து ட்ரேட் ஆகிட்டு இருந்துச்சு யூஎஸ் பங்குச்சந்தைகள். பட் ரைட் நவ் ஒரு அன்சர்டனிட்டி எதனாலன்னா யூஎஸும் நியூக்ளியர் வெப்பன் ரிசர்ச்சுக்காக ஆணையிட்டு இருக்காங்க, ரஷ்யாவும் நியூக்ளியர் வெப்பன் ரிசர்ச்சுக்காக ஆணையிட்டு இருக்காங்க. ஸோ உலகம் வந்து ஒரு நியூக்ளியர் வாருக்காக தயாராகுதோ அப்படின்ற மாதிரி ஒரு அடுத்த ஒரு ஃபியர்னால மார்க்கெட் வந்து ஒரு அன்சர்டனிட்டியில் இருக்குது. கோல்டு அண்ட் சில்வரை பொறுத்தளவுக்கு டெக்னிக்கலாக 1,27,000ங்கிற ரெசிஸ்டன்ஸ் லெவல், இந்த லெவலுக்கு மேலே போச்சுன்னா மட்டும்தான் ஃபர்தராக ட்ரெண்ட் வந்து அப் ட்ரெண்டாக மாறும். ஏன்னா இந்த இடத்துல கிளியராக பிரேக் அவுட் ஆயிருக்கு. இன்னுமே கீழே ஃபால் ஆகிறதுக்கு தான் பாசிபிலிட்டிஸ் இருக்குது.
1,09,000 1,08,000ங்கிறது ஒரு பெஸ்ட் சப்போர்ட்டாக இருக்கும். திஸ் இஸ் கிளியர் அப் ட்ரெண்ட் ஒன்லி. ஓகே, அப் ட்ரெண்ட் தான். பெஸ்ட் சப்போர்ட் வந்து 1,08,500 1,09,000 இருக்கும். அதே நேரம் நல்ல அப் ட்ரெண்ட் அப்படின்னா 1,27,000க்கு மேலே ரைஸ் ஆகும் போது மட்டுமே அப் ட்ரெண்ட் அப்படிங்கிறத கிளியர் அப் ட்ரெண்ட்னு சொல்லலாம். ரைட் நோ ஒரு டெம்பரவரியான பிரேக் அவுட் நடந்திருக்கு கோல்டை பொறுத்தளவுக்கு. ஓகே, ஸோ இதுக்கு அடுத்து ஷார்ப் ஃபால் அப்படின்னாக்கா 1,17,000க்கு பிலோவில் 17,500 இந்த லெவலுக்கு பிலோவில் போகும்போது இன்னுமே ஷார்ப்பாக ஃபால் ஆகும். ஏன்னா ஒரு ட்ரெண்டு பிரேக் அவுட் ஆகிட்டு ரீடெஸ்ட் எடுத்து அகைன் இந்த லோவை கட் பண்ணும்போது இன்னுமே ஸ்ட்ராங்காக ஃபால் ஆகும். நெக்ஸ்ட் க்ரூட் ஆயில் வந்து பார்ப்போம். க்ரூடை பொறுத்தளவுக்கு ஓவரால் ட்ரெண்ட் வந்து நீங்கள் டே வைஸாக எடுத்து பார்த்தீங்க அப்படின்னாக்கா ஓவரால் ட்ரெண்டுடைய ரெசிஸ்டன்ஸ் ஜோனில் தான் இருக்குது. ஸ்டெப் பை ஸ்டெப்பாக பார்ப்போம். இந்த ட்ரெண்டுடைய ரெசிஸ்டன்ஸ் ஜோன் இது வரைக்கும் சப்போர்ட் கிட்டத்தட்ட 3 to 4 டைம்ஸு இந்த ட்ரெண்டை ரெஸ்பெக்ட் பண்ணி மார்க்கெட் மேலே ரைஸ் ஆயிருக்கா. இங்கே 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 ஸோ இந்த இடத்துல கூட ஓகே 3 to 4 டைம்ஸ் ரெஸ்பெக்ட். இப்போ இதே ட்ரெண்டு இந்த இடத்துல பாருங்கள், இந்த இடத்துல ரெசிஸ்டன்ஸ் எடுத்து மார்க்கெட் கீழே ஃபால் ஆயிருக்கா. ஸோ 5,500ங்கிறது வந்து க்ரூட் ஆயிலை பொறுத்தளவுக்கு ஒரு மேஜரான ரெசிஸ்டன்ஸ் பாயிண்ட். இதுக்கு மேலே பிரேக் அவுட் ஆனால் மட்டும்தான் ஃபர்தராக அப்சைட் ரைஸ் ஆகும். பட் க்ரூட் ஆயிலை பொறுத்தளவுக்கு லாஸ்ட் ஒரு 3 டேஸாகவே கண்டினியூஸாக ஒரு பாசிட்டிவ்ல தான் முடிவடைஞ்சிருக்கு. மார்க்கெட் ஓவராலாக பிரேக் அவுட் ஆயிருக்கா அப்படிங்கிறத நீங்கள் 4 hour டைம் ஃப்ரேமில் எடுத்து பார்த்தீங்கன்னா இன்னுமே கிளியராக உங்களுக்கு புரிஞ்சிடும். க்ரூட் ஆயிலை பொறுத்தளவுக்கு இங்கேருந்து ஃபால் ஆகக்கூடிய இந்த ட்ரெண்டு கிட்டத்தட்ட 5,900லேருந்து ஃபால் ஆன இந்த மார்க்கெட்டு கிளியராக இந்த டவுன் ட்ரெண்டு அப்சைடில் பிரேக் அவுட் ஆயிருக்கு. திஸ் இஸ் த ஃபர்ஸ்ட் பாசிட்டிவ் சைன். ஓகே, இப்போ ரீசண்டாக மார்க்கெட் வந்து இந்த சைட்வேஸ் மார்க்கெட்டை பாருங்கள், இங்கேருந்து சைட்வேஸ் மார்க்கெட் ட்ரேட் ஆகிருக்கா. இந்த சைட்வேஸ் மார்க்கெட்டும் உங்களுக்கு கிளியராக சப்போர்ட் எடுத்து தான் கிட்டத்தட்ட ஒரு 4 to 5 டைம்ஸ் மேலே இந்த இடத்துல 5,300 5,335ல் சப்போர்ட் எடுத்திருக்கு. அது மட்டும் இது ரெண்டாவது பாயிண்ட். மூணாவது பாயிண்ட்டு இங்கேருந்து ஃபாலோ ஆயிருக்கு பாருங்க. ஷார்ட் டேர்மில் 4 ஹவர்ஸில் மார்க்கெட் பிரேக் அவுட் ஆயிருக்கு. டாப் டு டாப் கனெக்ட் பண்ணி பாருங்க. பிரேக் அவுட் ஆகி அகெயின் சப்போர்ட் எடுத்து ரீடெஸ்ட் எடுத்து மேலே வந்து க்ளோஸ் ஆயிருக்கு. பிரேக் அவுட் லெவலுக்கு மேலே வந்து க்ளோஸ் ஆயிருக்கு. ஸோ திஸ் இஸ் த கிளியர் பாசிட்டிவ் சைன், கிளியர் பாசிட்டிவ் பிரேக் அவுட். அப்போ க்ரூட் ஆயிலை பொறுத்தளவுக்கு இதுக்கப்புறம் 5,270 275 இந்த ஜோனுக்கு பிலோவில் வரும்போது மட்டுமே ட்ரெண்டு செல்லிங் ப்ரெஷர் ஆர் டவுன் ட்ரெண்டு அப்படிங்கிறத கன்சிடர் பண்ணிக்கலாம். வித்தின் 5,300 350க்கு மேலே ட்ரேட் ஆகும்போது கிளியர் அப் ட்ரெண்டு தான். டுவர்ட்ஸ் இனிஷியல் டார்கெட் 5,480ங்கிறது ஃபஸ்ட்டு ரெசிஸ்டன்ஸ் ஆகும். 5,550ங்கிறது நெக்ஸ்ட் ரெசிஸ்டன்ஸாக இருக்கும். ஸோ இந்த வாரத்தை பொறுத்தளவுக்கு ஒரு கிளியர் அப் ட்ரெண்ட் தான். ஃபைன், தேங்க்யூ ஆல் ஆஃப் யூ. இதே போல் இன்னொரு வீடியோ பார்க்கலாம். ஹாப்பி வீக்கெண்ட்.